என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும். எங்க கிட்ட சாம்பார் பொடி, குழம்பு பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, கரம் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு பொடி, இடியாப்ப மாவு வகைகள், சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்ல பிரசவ லேகியம், பேறுகால குழம்பு பொடி, பூசு மஞ்சள், குழந்தைகளுக்கான குளியல் பொடி, தாளிப்பு வடகமும் இருக்கு. இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ண 7 நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன்ல சூப்பரான ஒரு நண்டு கிரேவி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நண்டு எவ்வளவு பெரிய நண்டு? இன்னைக்கு நண்டு போய் வாங்கிட்டு வந்தோம். பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது. ஒரு காலே இவ்வளவு பெருசு. நாலு நண்டு தான் இருந்தது. அதே 1.5 கிலோ வரைக்கும் 1.800 வரைக்கும் இருந்தது நண்டு. நல்லா சதை பட்டோட தான் பாவம் இருக்கு. நல்லா பூரா சதை தான் நல்லா. எவ்வளவு பெரிய நண்டா இருந்திருக்கும். பாப்போம் அவ்வளோதான் இருக்குது. நல்லா அப்பா ஓடி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. சரியான கால்பா. அப்படியே ஃபுல்லா சதை பாரு. ஃபுல்லா சதை தான். செமடா. என்ன காசை திருப்பி வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்து சதை இல்லைன்னு நீங்க போய் செஞ்சு பாருங்க அப்புறம் தெரியும் அப்படின்ட்டாரு கடைக்கார். அது எப்பயுமே வாங்குற மீன் கடை தான். அதனால அவர் நம்பிக்கையோட தான் கொடுத்தாரு. ஆக்சுவலாக நான் மீன் வாங்க தான் இன்னைக்கு போனேன். ஆனால் அது நண்டு பார்த்த உடனே நண்டு நல்லா பெருசாக இருந்தனால நண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு வாங்கிட்டேன். ஆனால் சௌமிகா வந்து மீன் கேட்டனா சரி இது மசால் இது பண்ணி வச்சிட்டோன்னா நாளைக்கு கூட பொரிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விலா மீனும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். விலா மீன். விலா மீன். இது நம்ம மசால் தடவி பார்க்கலாம். ஆமாம். நான் இது இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா கிரீன் மசாலா வந்து செய்ய போறாங்க. கிரீன் மசாலாவுல இந்த மீன் இது வந்து செய்ய. இது நானும் சாப்பிட போறேன் இன்னைக்கு. மீனே சாப்பிடாதவங்க மீன் சாப்பிட போறாங்க. ஆமா. பாத்துருவோம் எப்படின்னு பாத்துருவோம். A few moments later. நண்டு கிரேவி செய்யறதுக்கு முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் நண்டு கிரேவி. எப்பயுமே செய்கிறத விட இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல இப்போ எடுத்து வச்ச மசாலாவை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக எடுத்தா அரைச்சி வச்சுக்கலாம். நண்டு கிரேவி செய்யலாமா? ஓகே, வாங்க போகலாம். நண்டு மசாலா செய்கிறதுக்கு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா கொஞ்சம் பெரிய அகலமான இதாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா கால் வந்து நல்லா நண்டுக்கு கால்லாம் நல்லா பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய நண்டு நான் பார்த்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் பார்த்தது ஃபுல்லாக சின்ன இதாக தான் பார்த்துருக்கோம் இல்லையா? இவ்வளோ பெருசாக நான் பார்த்தது கிடையாது. எனக்கு இதை எப்படி வாயில வச்சு கடிக்க போகிறோம்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்னார் நல்லா சதப்பற்றோட இருக்கும், தைரியமாக வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சட்டி காய்ச்சிடுச்சு. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், சும்மா 2-3 போட்டால் போதும். இதெல்லாம் பொரியட்டும். இங்கே ஒரு 20 பூடு, வெள்ளைப்பூடு வந்து நிறையா சேர்க்கணும். ஏன்னா வந்து நண்டு வந்து வாயு இதில் இருக்கிறதுனால வெள்ளைப்பூடு வந்து நிறையா சேர்த்துக்கணும். நான் 20 வெள்ளைப்பூடு வரைக்கும் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைப்பூடு வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும், நல்லா வதங்கணும். இந்த இது மீன் நண்டுக்கெலாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் அந்த கிரேவி வந்து டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அதனால் நல்லா வதங்கட்டும். பூண்டு ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பூண்டும் நல்லா சேர்த்துருக்கோம். இதில் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் வதங்கட்டும். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும், நல்லா வதங்கி வரட்டும். பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, மிளகு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சீரகம் சோம்போட இது பச்சை வாசனை போகணும். வத்தப்பொடி மல்லிப்பொடிலாம் வேற சேர்க்க வேண்டி இருக்குது. இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ அந்த மசாலாவுக்கு தேவையான பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இந்த பொடிகள் எல்லாமே நம்ம ஊர் ஷாப்பில் கிடைக்குது. கொஞ்சம் வெப்சைட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறனால நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இந்த மசாலாவை வாசனை கும்முன்னு இருக்கேம்மா. நல்லா இருக்கு. நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கு. இப்போ பொடிகள்னா போட்டோடனே எப்படி கும்முன்னு வாசனை வருது பத்தியா, மசாலா வாட ஸ்மெல்லு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுற டைம், தண்ணி டைம். தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம லாஸ்ட்டில் நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்தவரை அவர் ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் இருந்தால் போதும், நண்டு நல்லா வெந்துடும். அவ்வளோ பெரிய பீஸா இருக்கு காலு, அதெல்லாம் நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். சாதாரணமாக நண்டு 7 நிமிஷத்துலேயே வெந்துடும் சொல்லுவாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் வேணா நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் முதல்ல கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம நண்டு எப்போ போடுவோம்? அதனால இது கிரேவி நல்லா கொதிச்சு வரணும். அந்த தேங்காய் வேற அரைச்சி ஊற்ற வேண்டி இருக்குது. அதனால இது நல்லா கொதிக்கட்டும். முதல்ல இது கொதிக்கட்டும். லெட் அஸ் வெயிட் அண்ட் see. நல்லா கலர் பாருங்களேன், சூப்பரா வந்திருக்கா? கலர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அரைச்சி விடுறதுனா அது தெரியுது தான். ஆமா, நல்லா கொதிக்கட்டும். நண்டு கிரேவிக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் போல தேங்காய், கொஞ்சம் கசகசா. இந்த தேங்காவையும் கசகசாவையும் நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் கசகசா ஊற்றுறதுனால கொஞ்சம் அந்த கிரேவி கொஞ்சம் நமக்கு கெட்டியாக தான் வரும். நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். முடிஞ்சது மேக்ஸிமம் ஒரு வேலை முடிஞ்சது, முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. இன்னும் அந்த நண்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா கிரேவி ரெடி ஆகிடும். ஓகே, நண்டு போடுற நேரத்துக்காக வெயிட் பண்ணுவோம். கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த நண்டை சேர்த்துக்கலாம். நண்டை பார்த்துடுவோம். நண்டை பாருங்க. சூப்பர். இந்த கலர் இருக்கு பாருமா, அதாம்மா எனக்கு ரொம்ப அட்ராக்ஷன். இந்த இதெல்லாம் வெந்துரும்ல, வெந்துரும், வேகணும். இடத்துக்கு பத்தலை போல, சட்டி பத்தலடா. ஏம்மா இவ்வளோ இருக்குமா? போட்டுருவேன். தண்ணி விட்டு அது வேற தண்ணி விட்டு வரும். நண்டும் தண்ணி விட்டு வரும். அப்படியா? ஆமா. அவனும் தண்ணி அடிப்பானா? தண்ணி கொடுப்பானா? தண்ணி சட்டி பத்தல. நண்டூஸ் கம். ஒருவேளை தேக்ஸா சட்டி வச்சிருக்கலாமோடா? இல்லை வேணாம், இருக்கட்டும், பார்க்கலாம்.
நண்டு இன்னும் கொஞ்சம் இதாயிட்டு வேணா சுருங்குங்கிறியா? சுருங்கும். இடம் கொடுக்கடா, டேய் இடம் கொடுக்கடா. உங்கள் கூட்டாளி தாண்டா, இடம் கொடுக்கடா. வேகணும்ல கூட்டாளி. சரி, கொஞ்ச நேரம் இருந்தானா அது உள்ள இறங்கிடும். எல்லாம் மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் வேகட்டும். இந்த நல்லா அப்படி ஒன்று மல்லாக்க போடணும். அதனால நல்லா படுவா வெளியே வந்துக்கிட்டே இருக்கேன். நடுவால் போட பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கு. அவன் நடுவால் போட நமக்கு குளத்துக்குள்ள அப்படியே வேகட்டும். இது தண்ணி விட்டு வரும், அதனால் அப்படியே வேகட்டும். மூடி வச்சிடலாம். அப்பப்போ திறந்து பார்க்குறேன். ஆமாம், அப்பப்போ திறந்து பார்த்துக்கணும். ஆமாம், உள்ளே வெந்திருக்கிறானா வேகலையான்ட்டு அப்பப்போ கிளறி விடணும் போல இருக்குடா. அப்பப்போ கிளறி விடணும். மூடிட்டு few minutes later. அண்டா காக்கசம் அபு காக்கசம் திறந்தெடுத்தி சேம். தண்ணி விட்டு வரோம்னு சொல்லி முங்கிருச்சுமா. எல்லாமே நல்லா இதாயிடுச்சு, உள்ள இறங்கிடுச்சு. சூப்பர். நம்ம தண்ணியே ஊற்றல, லேசா முதல்ல கிரேவியில் இருந்த தண்ணி தான், அதான் தண்ணி விட்டு வேகுது. அவங்க வேகுறதுக்கு அவங்களே தண்ணி விட்டுக்கிறாங்க. ஆமாம், இதுதான் தனக்கு தானே வச்சுக்கிறான் ஆப்புங்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். மூடிடுச்சு சேம். ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த தவா வடைச்சட்டியில் வந்து இடம் பத்தலை, அதனால் நான் வந்து தேக்ஸாவுக்கு மாற்றிட்டேன். தேக்ஸாவுக்கு மாறிட்டாங்க நண்டு. நாங்கள் தேக்ஸாவுக்கு மாறிட்டோம்னு சொல்லி பிடிக்குதாங்க உள்ள. இது கொஞ்சம் நல்லா கேப் இருக்கிறதுனால நல்லா உள்ள இறங்கி நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். 10 minutes later. ரெடியா? ரெடி. ஃபர்ஸ்ட் திறக்கலாமா? திறக்கலாம். சரி. அண்டா காகசம் அபு காகசம் திறந்துடு சீசேம். திறங்கு சீசேம். அதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு. சூப்பர்ப்பா, நல்லா வந்திருக்கு. செமையா வந்திருக்கு. ஆமாம், இப்போ கலரே மாறிடுச்சுப்பா. அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அந்த இறங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மீண்டும் மூடி விடுச்சு சேம். டேஸ்ட் பார்க்கலாம். இப்படியே மூடி வச்சிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஆளை கூப்பிடலாம். ஓகே, எலிய நம்ம வீட்டு எலிய. ஆமாம், நம்ம டேஸ்டர் இருக்காங்க, அவளை கூப்பிடலாம். அந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இறங்கட்டும், அந்த மல்லி ஸ்மெல்லாம் உள்ள இறங்கட்டும். டேஸ்ட் பார்த்துடலாம். மாமிமா, ரெடியா இருக்கிறீங்களா? ரெடிமா. சூப்பர்ல, நல்லா சூப்பரா வந்திருக்கு. எங்க டெஸ்டிங் எலி சௌமிகா. சூடா இருக்கும்னு நினைக்கிறேன், பாத்துக்க. என்ன சொல்லு, நீ பாட ஆடிக்கிட்டே இருக்கிற கடகடன்ட்டு. சூடா இருக்கு. ஓ, சூடா இருந்தா இப்படி சொன்னா சரியா போயிடுமா? ஆறிடுமா? எங்க எப்படி செஞ்சா செய்ய பார்ப்போம். சூடா இருந்தா எப்படி செய்யணும்னு பார்த்துக்கோங்க. இப்படி செஞ்சா சூடு ஆறிடும். இது சௌமிகா டெக்னிக். டேஸ்ட் பார்த்து சொல்லு சௌமிகா. கிரேவி சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. அந்த இதெல்லாம் சூடா இருக்கு. ஏமா சூடா இருக்கும்லமா? இப்பதான் சட்டியில இருந்து எடுத்து வைக்கிறேன். அவளால பிக்க முடியல, நான் தான் பிச்சு கொடுத்தேன். சூப்பரா இருக்கு, நல்லா வெந்திருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாரும் உள்ள நல்லா இறங்கி இருக்கு இல்லையா? இந்த நல்லா கார சாரமா இருக்கு. இதை வச்சு சாப்பிட்டானா எவ்வளவு சளி இருந்தாலும் கண்டிப்பா இறங்கிடும். சளி சாதாரணமாவே நண்டு வாங்கி சாப்பிட்டோம்னா சளி இறங்கிடுந்தாங்க. இதுல இந்த பெப்பரோட இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இன்னும் நல்லா அந்த பெப்பர் அந்த மஞ்சள் பொடியெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா சளியை வந்து நல்லா வெளியேற்றிடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.